தனது கட்சியில் இருப்பவர்களை கூட விமர்சனம் செய்யும் துணிச்சல் கொண்டவர் எஸ்.வி. சேகர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடகப்பிரியா குழுவின் 50வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் பேசியவற்றை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள் எங்க இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும், இப்ப எந்த கட்சியும் தெரியாது, நம்ம கட்சி என்ன நான் நாக்கு விட்டதில்ல, உதற விட்டதில்ல தலைவர் சொல்வார். நம்ம என்ன விட்டது போறேன். அதனால்தான் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். கலைஞர் மேலையும் என் மேலையும் அதாவது விழுந்து பாசமுடையவர் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள். பாசம்னா அது அரசியல் பாசம் இல்ல, கலை பாசம். அதான் முக்கியம். இந்த கலை பாசம் காலத்தால் அழியாது, அழிக்க முடியவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா எஸ்.வி. சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் தான். எங்க குடும்பம்னா கலை குடும்பம். அவர் நடத்துகிற நாடகத்தோட தலைப்பு அதிர்ஷ்டக்காரன். இப்போது 3வது முறையா விழா நடத்தி ஆட்சி கடிச்ச அதிர்ஷ்டக்காரன் அவர். ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு தைரியமாக நாம் சொல்ல முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலா எதையும் எடுத்து சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. இப்ப கூட யாரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதிகம் உங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்திலே சொல்ற காட்சிகளை பார்த்தோம். இதெல்லாம் பாக்குறப்போ 2026 தேர்தலுக்கு இவரை பயன்படுத்திக்கிட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துணிச்சலோடு விமர்சனம் செய்கிற ஆற்றல் அவருக்குத்தான் உண்டு. அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு. அந்த கோரிக்கை நான் பார்த்தேன், அதை கேட்டேன். அவர் பேசுகிற போது சொன்னார், அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமா, உறுதியா அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடிவெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் என்று தெரிவித்து, நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.